இந்த காணொளியை காண வந்திருக்கும் உங்களுக்கு ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா எந்திரத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த காணொளியில் நம்ம பார்க்க போற விஷயம், இந்த செப்டம்பர் மாத பௌர்ணமி தினத்தன்று விசேஷ பூஜை செய்யப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்ட இயந்திரங்கள் என்னென்ன அப்படின்ற பத்தின பொதுவான காணொளி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. நாங்கள் ஏற்கனவே சில காணொளிகளில் சொல்லியிருக்கிறோம், எங்களிடம் இயந்திரம் பெரும் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டே இயந்திரங்கள் வழங்கப்படும் அப்படின்றது. அவங்களுக்கான சரியான நேரம், பூஜைக்கான வழிகாட்டுதல் எல்லாமே இந்த லீஃப்லெட்டா நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். அதையுமே நாங்கள் பூஜை செய்து தான் வணங்குவோம். இந்த பூஜையில எந்த தனி கட்டணம் கிடையாது. நேர்ல கலந்துகிட்டு அவங்க வாயாலே மந்திரத்தை உச்சரிச்சு எந்திரங்களை வாங்கிட்டு போற கஸ்டமரும் இருக்கிறாங்க. வெளியூர்ல இருக்க சில கஸ்டமர் வந்துட்டு நாங்களே சிறப்பு பூஜை செய்து அவங்களுக்கு இந்த எந்திரங்களும் அவங்களுக்குரிய அந்த வழிகாட்டுதல் பேப்பரையும் கொரியர்ல அனுப்பிச்சு வச்சிருவோம். அப்படி இந்த செப்டம்பர் பௌர்ணமி தினத்தன்று என்னென்ன இயந்திரங்கள் வாடிக்கையாளருக்கு வழங்கப்பட்டன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இது சிதம்பர சக்கரம். நாங்க ஏற்கனவே சிதம்பர லட்சுமி எந்திரம் பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சில் சிதம்பர லட்சுமி எந்திரம் பண்ணுவோம். அதை 6 இன்ச்சில் பண்ண முடியாது, 6 இன்ச்சில் சிதம்பர சக்கரம் மட்டும்தான் பண்ணலான்னு. அந்த சிதம்பர சக்கரம் அப்படின்றது தான் இந்த 6 இன்ச்சில் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. இது 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு தொழில் தடை தொழில் வசியம் இதுக்காக உருவாக்கப்பட்ட இயந்திரம். வியாபார நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள், கடைகள் இதெல்லாம் இந்த எந்திரத்தை நம்ம மாட்டி வழிபட்டா சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அடுத்து நீங்க பாக்குறது குபேர சக்கரம். ஏற்கனவே குபேர லட்சுமி எந்திரம் நம்ம பார்த்திருக்கோம். இது குபேர சக்கரம். இதுவும் பாத்தீங்கன்னா வியாபார நிறுவனங்கள், கடைகள் இதுக்காகவே ஸ்பெஷலா உருவாக்கப்பட்ட குபேர சக்கரம். இது வீடுகளிலும் வச்சு வழிபடலாம். குபேர எந்திரம், குபேர லட்சுமி, குபேர சக்கரம் எல்லாமே செல்வ வளம், தங்கம், வருமானம் இது எல்லாத்தையும் வர வைக்கக்கூடியதான் இந்த குபேர சக்கரம் அப்படின்றது. இது பாத்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு. இது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட இப்போ ஒரு தொழில் நிறுவனம், ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவரோட அந்த மேஜை மீது வைத்துக் கொள்ளலாம். தினமும் ஒரு பூ வச்சு வழிபடலாம். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மேஜை மீது இருக்கும்போது நல்ல விதமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடியது, வருமானத்தை பெருக்கக்கூடியது. இது பாத்தீங்கன்னா இன்னும் சின்னது. இது நாங்கள் லேமினேஷன் பண்ணி கொடுப்போம். இது கடையோட கல்லாப்பட்டியில வச்சுக்கலாம், பர்ஸ்ல வச்சுக்கலாம், அந்த மாதிரி குபேர சக்கரம். அது அடுத்து நீங்க பாக்குறது விநாயகர் எந்திரம். இது 100% கஸ்டமைஸ் செய்யப்பட்ட விநாயகர் எந்திரம். விநாயகருக்கு ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது. முழு முதற் கடவுள் விநாயகர் தான். இது பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி 100% மந்திரங்கள்ல கஸ்டமைஸ் செய்யப்பட்ட விநாயகர் எந்திரம். அதை பத்தின ஃபுல் டீடைல் தனியா ஒரு காணொலியில பார்க்கலாம். அடுத்து நீங்க பார்க்கறது சத்ரு சம்ஹார சடாக்ஷர எந்திரம். இது எல்லாமே 9 இன்ச்சு அளவு எந்திரங்கள். இதுவுமே 100% கஸ்டமைஸ் செய்யப்பட்ட எந்திரம். அடுத்து நீங்க பாக்குறது ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி வசிய எந்திரம் சொல்லுவோம். குருவுக்கும் தட்சிணாமூர்த்திக்குமான இரண்டும் கலந்து இருவருக்குமான மந்திரங்கள் எழுதப்பட்ட சிறப்பான எந்திரம். இதை பத்தியும் முழு தகவல்களை தனியா ஒரு காணொலியில பார்க்கலாம் நம்ம. இது பேரு ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி வசிய எந்திரம். அடுத்து நீங்க பாக்குறது சூழினி துர்கா. இது ஏற்கனவே நம்ம வீடியோங்கள்ல பார்த்திருக்கிறோம். இந்த சூழினி துர்கால இது கஸ்டமைஸ் செய்யப்பட்ட சூழினி துர்கா எந்திரம். அடுத்து நீங்க பாக்குறது இதே சூழினி துர்கால பேசிக், எதுவுமே கஸ்டமைஸ் பண்ணல, சூழ்நி துர்க்கான பொதுவான எந்திரம். இது எல்லாமே நம்மளோட வாடிக்கையாளருக்கு அனுப்பப்பட்டாகிவிட்டது. இது இல்லாம 9 இன்ச்சில் சிதம்பர லட்சுமி எந்திரம் இப்ப நீங்க பாக்குறீங்களா, இதுவும் ஒரு வாடிக்கையாளருக்கு ஆல்ரெடி இவங்க எல்லாம் நேர்ல பூஜை பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க வாயாலே மந்திரங்கள் உச்சரிச்சு. அதனாலதான் அதெல்லாம் இப்ப தனியா அந்த பிக்சர்ல நாங்க காமிக்கிறது. ஒரு குபேர சக்கரம், அதுக்கப்புறம் ஒரு சிதம்பர சக்கரம், இது ரெண்டும் ஒரே வாடிக்கையாளர் வாங்கிட்டு போனாங்க. அடுத்து இது சர்வதேவதா வசியந்திரத்துல 6 இன்ச்சு. இதுவும் ஒரு வாடிக்கையாளர் அவங்களே பூஜையில கலந்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து நீங்க பாக்குறது ஸ்ரீ சுதர்சன மகா எந்திரம். பெருமாளோட சக்கரம், அதாவது சக்கரத்தாழ்வான்னு சொல்லுவோம். இந்த சுதர்சன மகா எந்திரமும் ஒரு வாடிக்கையாளர் பூஜையில கலந்துகிட்டு இந்த எந்திரத்தை அவரே மந்திரங்களை உறக்க உச்சரித்து அவர் கையால வாங்கிட்டு போயிட்டாரு. இதுதான் இந்த செப்டம்பர் மாத பௌர்ணமி தினத்தன்று நாம வாடிக்கையாளருக்கு வழங்கிய எந்திரங்கள். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்க அனைவரையும் சந்திக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.